மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளை தாக்கும் நரம்பு மண்டல பாதிப்புகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ரஞ்சித்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மாவில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் செய்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கிராம வேளாண்மையாளர் திரு NK சசிகுமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கீரை வகைகள். இன்றைய வேளாண் சந்தையில் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த வேளாண் தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வகையில் மாவில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் செய்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கிராம வேளாண்மையாளர் திரு NK சசிகுமார் அவர்களை சந்தித்த போது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாமரம் வந்து என்னோடய தோட்டத்தில் நட்டுருக்கேங்க. ஒரு 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 10 மாதம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் செடி நல்லா தளவு கொடுத்து வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு சில செடிகளில் வந்து இலை தளவில் கருகள் வந்துச்சுங்க. அப்படியே அந்த கருகள் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் அக்கம் பக்கத்தில் இருக்க நம்மளுடைய நண்பர் விவசாயிகள்கிட்டலாம் கேட்டேங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நீ வந்து எதுக்கும் மண் பரிசோதனை பண்ணினியா முதல்ல மாமரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதை ஒன்றும் பண்ணாதனால நீ எதுக்கும் KVKல போய் பாரு, வேளாண் அறிவியல் மையத்தில் போய் பாரு, அங்கே அவங்க வந்து இது சம்மந்தமாக துறை தலைவரை போய் பாரு, அவங்க ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால் வந்து நான் இங்கே நாமக்கல்லில் இருக்க KVKக்கு போனேங்க. போனால் அவங்க வந்து இது மாதிரி மண் பரிசோதனை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. நான் இது பண்ணலைங்க, பண்ணாமல் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ஒரு என்ன உங்கள் வயலில் என்ன டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த மாதிரி என்னோடய வயலில் இந்த மாதிரி மரம் நட்டுருக்கேன், அதுக்கு வயசு இவ்வளோ ஆகுது, இந்த மாதிரி அது இலையில் வந்து கருகள் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேங்க. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து வேளாண் அறிவியல் மையத்திலிருந்து 2 வேளாண் விஞ்ஞானிகள் வந்து இங்கே நம்மளுடைய தோட்டத்துக்கு நேரடியாக வந்து அவங்க வந்து மண் பரிசோதனைக்கும் நீர் பரிசோதனைக்கும் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அதை நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, அது எப்படி மண் பரிசோதனை எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் நான் வந்து மண் பரிசோதனையும்
நீர் பரிசோதனைக்கும் தேவையான சாம்பிள்ஸ் எடுத்துக்கொண்டு போய் அவங்ககிட்ட வேளாண் அறிவியல் மையத்தில் கொடுத்தாங்க. அவங்க அதை எனக்கு வந்து கொடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஆய்வு முடிவுகளை ஒரு வாரத்தில் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வயலில் வந்து தலைச்சத்து, சாம்பல் சத்து, அங்க கரிமச்சத்து இதெல்லாம் குறைவாக இருக்குது. நீங்கள் அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸை நீங்கள் வந்து இயற்கை உரமும் இது மற்றபடி கெமிக்கல் அதுவும் ரெண்டுமே கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா வந்து மறுபடியும் அது வந்து ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் வந்து அவங்க வந்து தொழு உரமும் இது உயிர் உரங்கள் அதுவும் வந்து கலந்து ஃபஸ்ட்டு வைக்க சொன்னாங்க. செடியை சுற்றி வந்து ஒரு 45 அடி இடைவெளி விட்டு சுற்றியும் இது பண்ணி வட்டம் பறித்து அதுக்குள்ளே வந்து அந்த உரங்களை முதல்ல வச்சேங்க. வச்சு ஒரு மாதம் கழித்து யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, அப்புறம் பொட்டாஸ் இதெல்லாம் கலந்து கலவை கொடுத்து அதை வந்து ஒரு செடிக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்து அதை வைக்க சொல்லி சொன்னாங்க. அதுவும் நான் ஒரு மாதம் கழித்து ஃபஸ்ட்டு அந்த உயிர் உரம் வச்சதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து இதை வச்சேங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அந்த இலை கருகளெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ செடி கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு கேவிகேக்கு வந்ததுனால எனக்கு வந்து அந்த மண் பரிசோதனை பண்ணி எனக்கு வந்து அவங்க அந்த குறைபாடுகள்லாம் என்னன்னு சொல்லி சொன்னது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. நான் அதன் பிரகாரம் நான் செஞ்சது எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்ததுங்க. மேலும் விவரங்களுக்கு வேளாண்மையாளர் NK சசிகுமார் அவர்களை 09443734573 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோவை வழங்கும் மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் நடவு செய்யப்பட்ட நவரை பருவ நெல் பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சி வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு பாஸ்போமிடான் 40 SL என்னும் மருந்தினை 1000 மில்லி லிட்டர் அளவு 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். 60 நாட்கள் வயதுடைய முன்பருவ மற்றும் 30 நாட்கள் வயதுடைய மத்திய கால கரும்பு பயிருக்கு 1 ஹெக்டருக்கு 91 கிலோ தழைச்சத்து மற்றும் 37 கிலோ சாம்பல் சத்து உரத்தினை மேலுரமாக இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். வெப்பநிலை உயர்வாக காணப்படுவதால் கறவை மாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு தீவனத்துடன் 50 கிராம் டானுவா ஸ்மார்ட் தாது உப்பு கலவையை அடர் தீவனத்துடன் கலந்து கொடுக்கவும். பகல் வெப்பநிலை மற்றும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதாலும் கால்நடைகளுக்கு வரக்கூடிய சப்பை நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசி போடவும். நிலவும் வறண்ட வானிலையில் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது பூ வராத மாமரங்களுக்கு பூக்களின் உற்பத்தியை தூண்டுவதற்கு 0.5% யூரியா, அதாவது லிட்டருக்கு 5 கிராம் அல்லது 1% அதாவது லிட்டருக்கு 10 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை கொண்டு தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா தாளடி நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 12% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். நெல் தரிசு பயறு வகை பயிர்களில் பூக்கும் தருணத்தில் இலைவழி தெளிப்பாக பயறு அதிசயம் ஏக்கருக்கு 2 கிலோ பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்கவும். கோடை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களான ஆடுதுறை 43 மற்றும் ஆடுதுறை 45 விதைகளை விதைப்பு செய்யவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையில் எலுமிச்சையில் சொறி நோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் 0.3%, அதனைத் தொடர்ந்து 4 முறை ஸ்ட்ரெப்டோசைக்ளின் 100 ppm கரைசலுடன் காப்பர் ஆக்சி குளோரைட் 0.3% கலந்து மாதம் ஒருமுறை கவாத்து செய்து பின்பு தெளிக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் லேசான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் காய்க்கும் பருவத்திலுள்ள மிளகாயில் காய் துளைப்பானின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. அதிக பொருளாதார சேத நிலையில் குளோர்பைரிபாஸ் 20 EC லிட்டருக்கு 3 மில்லி லிட்டர் அல்லது குவினால் பாஸ் 25 EC லிட்டருக்கு 2.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக மாவில் பூ பிஞ்சுகள் உதிர்வது மற்றும் காய்பிடிக்கும் திறனை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கி மருந்தை 20 BPM என்ற அளவில் 2 முறை தெளிக்க வேண்டும்.
இவ்வாறு தெளிப்பதால் பிஞ்சுகள் உதிர்வது தடுக்கப்பட்டு காய் பிடிப்பு அதிகரிக்கும். பிப்ரவரி மாதத்தில் பூ பூக்காத மரங்களுக்கு 0.5% யூரியா கரைசல் 5 கிராம் லிட்டர் ஒன்றுக்கு அல்லது 1% பொட்டாசியம் நைட்ரேட் 10 கிராம் லிட்டர் ஒன்றுக்கு கரைசல் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக தென்னை தோப்புகளில் நீர் ஆவியாதலை குறைக்க தென்னை மரத்தின் மட்டை, ஓலைகள் மற்றும் தென்னை நார் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுதல் சிறந்ததாகும். குறிப்பாக 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவி வட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்புவதால் மண் மற்றும் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். நிலவி வரும் தற்போதைய சூழ்நிலையின் காரணமாக தக்காளியில் இலை சுருட்டு நச்சுயிரி நோயானது பரவலாக தென்படுகிறது. இந்நோய் வெள்ளை ஈக்கள் மூலமாக பரவுகிறது. வெயில் காலங்களில் இதன் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் மெத்தில் டெமட்டான் அல்லது டைமீத்தோயேட் 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் வெள்ளை ஈக்கள் மற்றும் தத்து பூச்சிகள் தாக்கத்தை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% 5 மில்லி லிட்டர் அல்லது தயோமீத்தாக்சம் 6 கிராம் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காய்கறி பயிர்களில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த கோடை காலத்தில் மண்ணை ஆழமாக கொத்திவிடலாம் மற்றும் விளக்கு பொறிகளை இரவு 7 மணி முதல் 10 மணி வரை அமைக்கலாம். பயிர் தேவைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கு இடுவீர். அடுத்த 5 நாட்களுக்கு மழை வராது என எதிர்பார்க்கப்படுவதால் வறண்ட மண் காரணமாக கேரட் அறுவடையின் போது பிளவு உண்டாகாமல் இருக்க மண்ணில் உரிய ஈரப்பதத்திற்கு நீர்ப்பாசனம் அளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நாமக்கல் மாவட்டத்தில் துத்தநாக சத்தின் பற்றாக்குறை 86% உள்ளதால் தற்போது மானாவாரியில் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஏக்கருக்கு 20 கிலோ துத்தநாக சல்பேட் உரத்தை ஊட்டமேற்றி இடுமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஆட்டுக்கொட்டகையின் தரையில் 3 அல்லது 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். உழவர்கள் நெல் விதையை 0.05% அளவு கார்பன் டை ஆக்சைடு என்ற மருந்தினை கொண்டு பதப்படுத்தி உபயோகிப்பதன் மூலம் நடுவு பயிரின் வேர் தாக்கத்தினை தடுக்கலாம். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது குவினால் பாஸ் அல்லது புரோபனால் பாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெற்பயிரில் குலை நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் அல்லது 1 மில்லி லிட்டர் கார்பன்டாசிம் 50 WP அல்லது ட்ரைசைக்ளோசோல் 75 WP அல்லது மெட்டாமினஸ்ட்ரோபின் 20 SC அல்லது அசாசிட்ரோபின் 25 SC என்ற அளவில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்னையில் சிலந்தி பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 50% அதாவது 7.5 மில்லி லிட்டர் 7.5 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர் மூலம் செலுத்தவும். வாழைத்தார்களை காற்று வெளியிடை கண்ணாடித்தாள் பயன்படுத்தி பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை அதிகரிக்கலாம். மிளகு கொடிகளுக்கு நீர் பாய்ச்சவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. இன்றைய தாவர பகுதியில் கீரை வகைகளின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல மண்ணும் மணலும் கலந்த சற்றே அமிலத்தன்மை கொண்ட நிலம் கீரை சாகுபடிக்கு உகந்தது. பயிரிட ஏற்ற பருவம். ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1 மற்றும் கோ 2 முளைக்கீரை மற்றும் தண்டுக்கீரை, கோ 3 கிள்ளுக்கீரை மற்றும் அரைக்கீரை, கோ 4 தானியக்கீரை. நீர் நிர்வாகம். விதைத்தவுடன் பாத்திகளில் நிதானமாக நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் இட வேண்டும். அறுவடை. அரைக்கீரை விதைத்த 25 நாட்களில் தரையிலிருந்து 5 சென்டிமீட்டர் அளவில் கிள்ளி எடுக்க வேண்டும். பின் 7 நாட்கள் இடைவெளியில் 10 முறை அறுவடை செய்யலாம். மகசூல் ஹெக்டருக்கு 30 டன்கள் கிடைக்கிறது. முளைக்கீரை விதைத்த 21 முதல் 25 நாட்களில் வேருடன் பறிக்க வேண்டும்.
மகசூல் ஹெக்டருக்கு 10 டன்கள் கிடைக்கிறது. தண்டுக்கீரை விதைத்த 35 முதல் 40 நாட்களில் வேருடன் அல்லது கிளைகளை மட்டும் அறுவடை செய்யலாம். மகசூல் ஹெக்டருக்கு 16 டன்கள். தானியக்கீரை விதைத்த 25 நாட்களில் பசுங்கீரை ஹெக்டருக்கு 8 டன்கள். விதைத்த 90 முதல் 100 நாட்களில் அறுவடை செய்து விதைகளை பிரித்தெடுக்கலாம். தானியம் ஹெக்டருக்கு 2.4 டன்கள். மேலும் விவரங்களுக்கு www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு 1 4 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 6 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 25 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 350 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 548 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 340 ரூபாய்க்கும், சராசரியாக 496 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 560 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 411 ரூபாய்க்கும், சராசரியாக 450 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 525 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 461 ரூபாய்க்கும், சராசரியாக 487 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3660 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3490 ரூபாய்க்கும், சராசரியாக 3626 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.2 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 21.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 48.5%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.7%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.1 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 455.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 968.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.8 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில்
தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது. கால்நடைகளுக்கு முறையான பராமரிப்பு மிக அவசியமானது. அந்த வகையில் கால்நடைகளை தாக்கும் நரம்பு மண்டல பாதிப்புகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ரஞ்சித்குமார் அவர்கள். மனிதனை போன்றே கால்நடைகளிலும் நரம்பு மண்டலமானது பெருமூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு, தண்டுவடம் என பிரிக்கப்பட்டுள்ளது. மேலை நாடுகளைப் போல நரம்பியல் துறையானது இந்தியாவில் நன்கு வளர்ச்சி பெற்ற துறையாக இல்லை. கால்நடைகளில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் பொதுவாக எஜமானருக்கு கட்டுப்படாமல் மூர்க்கத்தனமாக பாயும். மேலும் தள்ளாடி நடக்கும். மேலும் வெறி பிடித்தது போல் சுற்றும். உமிழ்நீர் என்ற ஜொல்லு சுரந்து கொண்டு ஊத்திக்கொண்டே இருக்கும். இவை கால்நடைகளில் காணப்படும் நரம்பு மண்டல பாதிப்பிற்கான அறிகுறிகள். பெரும்பாலான நச்சுயிரிகள் கால்நடைகளில் பிறவி ஊனத்தை ஏற்படுத்தும். பொதுவாக கால்நடைகளில் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய பொவைன் வைரல் டயேரியா என்று சொல்லும் நச்சுயிரி கழிச்சல் வெள்ளாடுகளை தாக்கும் நீலநாக்கு நோயானது கியூலிகாய்டஸ் எனப்படும் ஒரு வகை கொசுக்களின் மூலம் பரவுகிறது. இக்கொசுக்கள் மழை காலத்திற்கு பிறகு பெரும்பாலும் அதிக அளவில் பெருகி இந்நோயை ஏற்படுத்துகின்றன. பெரும்பாலான செம்மறியாடுகளை நீலநாக்கு நோயின் மூலம் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நீலநாக்கு நோயின் தாக்கம் தென் மாவட்டங்களில் அதிக அளவு காணப்படுகிறது. நீலநாக்கு நோய் பாதிக்கப்பட்ட செம்மறியாடுகளில் ஆடுகளின் தலை வீங்கி காணப்படும். மேலும் உதடு வீக்கம், வாய்களில் புண்கள் ஏற்படும். நீலநாக்கு நோய் பாதிக்கப்பட்ட செம்மறியாடுகள் இறக்கும் பொழுது அவற்றின் நாக்கு நீல நிறமாக மாறி காணப்படும். இந்த நீலநாக்கு நோயானது 1997 மற்றும் 98ஆம் ஆண்டில் சுமார் 12 தென் மாவட்டங்களில் பரவி 5,23,203 செம்மறியாடுகளில் பாதிப்பினை ஏற்படுத்தியது. இந்த நோய் தாக்கத்தினால் சுமார் 2,98,018 செம்மறியாடுகள் 97-98ஆம் ஆண்டு மட்டும் இறந்துவிட்டன. இந்நோய்க்கு தற்பொழுது நம்முடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தடுப்பூசி கண்டறிந்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீலநாக்கு நோயின் தாக்கத்திலிருந்து விவசாயிகள் தங்களுடைய செம்மறியாடுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து ரேபீஸ் எனும் வெறிநாய்க்கடி. ரேபீஸ் எனும் வெறிநாய்க்கடியின் மூலம் ஆண்டுதோறும் 39,000 மனிதர்கள் இறக்கின்றனர். இந்நோயானது வெறிப்பிடித்த நாயின் மூலம் 97%, பூனைக்கடியின் மூலம் 2%, 1% குள்ளநரி, செந்நாய், குரங்கு கடி போன்றவற்றின் மூலமும் பரவுகிறது. வெறிப்பிடித்த நாய் பெரும்பாலும் சாயங்கால நேரமும் மற்றும் அதிகாலை நேரங்களிலும் மாடுகள் மற்றும் ஆடுகளை அதிக அளவில் கடிக்கின்றன. வெறிப்பிடித்த நாய் கடித்தவுடன் சுமார் 8 முதல் 21 நாட்களுக்குள் கால்நடைகளுக்கு
வெறிநோயின் அறிகுறிகள் தென்படும். வெறிநோய் கண்ட ஆடு மற்றும் மாடுகளில் நோயின் அறிகுறிகளாவன நோய்கண்ட ஆடு மற்றும் நோய்கண்ட கால்நடைகளில் உமிழ்நீர் என்ற சொல் வடிந்து கொண்டே இருக்கும். எஜமானருக்கு கட்டுப்படாமல் மூர்க்கத்தனமாக தாக்க பாயும். மேலும் வெறி பிடித்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். இம்மாடுகள் பெரும்பாலும் 10 நாட்களுக்குள் இறந்து விடுகின்றன. பொதுவாக விவசாயிகளுக்கு காணப்படும் சந்தேகம் என்னவென்றால், வெறிநாய் கடித்த மாட்டின் பாலை நாம் அருந்தலாமா அல்லது மாடுகளின் கன்றுகளுக்கு கொடுக்கலாமா என்பதாகும். வெறிநோய் கண்ட மாட்டின் பாலிலிருந்து நச்சுயிரி காணப்படுவதால் கன்றுகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் நாமும் பருகக்கூடாது. அடுத்து, வெள்ளாடுகளை தாக்கும் முட்டி வீக்க மூளை வீக்க நோய். இந்நோயானது மதுராவில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் சுமார் 2 முதல் 3% வெள்ளாடுகளை பாதித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோய் பெரும்பாலும் 6 மாதம் முதல் 1 வருட வெள்ளாட்டுக்குட்டிகளையே பாதிக்கிறது. நோய் கண்ட வெள்ளாட்டுக்குட்டிகள் முன்னங்காலில் தவழ்ந்து செல்லும். மேலும் பின்னங்கால்கள் பாதிக்கப்படுவதால் நடக்க முடியாமல் அவதியுற்று பின்னர் இறந்து விடுகின்றன. இந்நோய் பற்றிய ஆராய்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. அடுத்து, ரணஜன்னி நோய். ரணஜன்னி நோயானது ஒரு வகை பாக்டீரியாக்களினால் ஏற்படுகிறது. பெரும்பாலான விவசாயிகள் கிராமப்புறங்களில் மாடுகள் அல்லது கால்நடைகளுக்கு புண்கள் ஏற்பட்டால் அவற்றில் சாணம் அல்லது மண் கொண்டு பூசி மெழுகி விடுகின்றனர். விவசாய நண்பர்களே, இது ஒரு தவறான பழக்கமாகும். விவசாயிகள் எக்காரணம் கொண்டும் கால்நடைகளில் புண்கள் ஏற்பட்டால் மண் அல்லது சாணம் கொண்டு பூசக்கூடாது. ரணஜன்னி நோய் பாதித்த கால்நடைகள் பொம்மை குதிரை போல் காணப்படும். இவற்றின் வாய்த்தசை இறுகுவதால் இவற்றால் உணவு உட்கொள்ள முடியாமல் இறந்து விடுகின்றன. விவசாயிகள் ஆரம்ப நிலையிலேயே இந்நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் கால்நடை மருத்துவரை கொண்டு சிகிச்சை அளித்தால் தங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கலாம். காப்பர் என்ற தாமிரம் குறைபாட்டினாலும் வைட்டமின் ஏ என்ற ஊட்டச்சத்து குறைபாட்டினாலும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. எனவே விவசாயிகள் கால்நடைகளின் உணவில் தகுந்த நுண்ணூட்டச்சத்துக்களை கலந்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் எம் ரஞ்சித்குமார் அவர்களை 096 00 40 03 02 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 3/3/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, வாழை சாகுபடி தொழில்நுட்பத்தை பின்பற்றி பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கிராம வேளாண்மையாளர் திரு எஸ். சத்யன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களில் சொட்டு நீர் பாசனம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண் மற்றும் நீர் ஆய்வுக்கூடத்தின் செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் பயிற்சி பங்கேற்பாளர் வி. வித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.